நல்லது நல்லது. என் காலில் விழுந்து எதுக்குமா ஆசீர்வாதம் வந்து? உங்களை மாதிரி குரு கிட்ட சங்கீதம் கத்துக்கிற வரம் தருவீங்கன்னு தான். அந்த கலைவாணி உனக்கு எப்போவோ வரம் கொடுத்தாச்சுமா. அதை சரியான முறையில் பயன்படுத்தி உன் தகுதியை வளர்த்துக்க வேண்டியதான் பாக்கி. நாளை கழிச்சு திரையோதசி வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளுமா. அன்னைக்கே ஆரம்பிச்சிடலாமே. ரொம்ப சந்தோஷம். வரேன். நீ சின்சியரா வேலை செஞ்சப்பவே உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மேலதிகாரி மேல இப்போ கேஸ் வேற போட்டிருக்க. சும்மா இருப்பாங்களா? ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? அதை அப்படியே விட்டுட்டா உண்மையிலேயே நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்லப்பா. இதை நான் யோசிக்கவே இல்லையடா. கூப்பிட்டீங்களா மாஸ்டர்? அந்த பொண்ணு அர்ச்சனா இன்னைக்கு வரல. ஆமா மாஸ்டர். நான் நினைச்சேன். அது எப்படிப்பா பார்க்காமலே அவ்வளோ பேர் இருக்கும்போது அவன் மட்டும் வரலன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. கோவில் மணியோட சத்தத்தையும் கூவுற குயிலோட பாட்டையும் கேட்கறதுக்கு கண்ணால பார்க்கணுங்கிறது அவசியம். இதை எடுத்துட்டு போ. சரிங்க மாஸ்டர். சார், நாங்க இந்த மாதிரி திருட்டு நகையெல்லாம் வாங்க மாட்டோம். சிட்டில எங்களுக்கு 15 பிரான்ச்சஸ் இருக்கு. மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் கேடிஎம் நகையில மட்டும் தான் விக்கிறோம். அதெல்லாம் சரி, நீங்க சஸ்பெண்ட்ல தானே இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வந்து மிரட்டினீங்கன்னா நான் ஏசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏய், நீ கேடிஎம் நகையை விற்கிறியா கேடிங்க கொண்டு வர நகையை விற்கிறியான்னு எனக்கு தெரியும். டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு போனது கமிஷனர் வீட்டில். அந்த மாதிரி நகையெல்லாம் உன்ன மாதிரி புறம்போக்கு தான் வாங்குவான்னு எனக்கு தெரியும். அதை மட்டும் நீ வாங்கினேன்னு தெரிஞ்சது நீ விற்கிற தங்கத்துக்கு மட்டும் இல்லை, உனக்கும் சேதாரம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு கோஆபரேட் பண்றேன் சார். சாரி. ஆமா சார், எங்க வீட்டுல திருடுன நான் இங்க பார்த்தேன். அவன் தப்பிச்சு போகாம கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். நான் போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதோ அவன் தான். எங்க போயிட்டாரு? யார் யானி? உனக்கு கிடையாது வேணும். உனதான். சாரி. தப்பிக்க பார்க்கிறேன். யாரும் தெரியுமா? உன் வீட்டுல டைமண்ட் நெக்லஸ் திருநதி வந்து போயிட்டு என்ன வச்சு வேண்டிய சுடுமா? நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட. நான் போலீஸ் ஆபீசர். இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? சுடுமா சுடு. சுடுமா இல்ல என்ன கொன்றுவா. சுடுமா.
அவர் வேற யாரும் இல்லைம்மா, சாஸ்திரியோட பையன். ஆஸ்பத்திரியில் நீ அவரை சேர்த்து அவர் உயிரை காப்பாத்திட்டம்மா. அவர் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல தான் இப்போ உன் வாழ்க்கையே அடங்கியிருக்குமா. ஒன்று பண்ணலாமா, இந்த விஷயத்த உடனே உங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் ஏதாவது பண்ணி உன்னை காப்பாற்றுவாருமா. வேணாம் அங்கிள். எங்க அப்பா எவ்வளவு சின்சியர் ஆஃபீஸர்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அதே அளவுக்கு டியூட்டியை நேசிக்கிறவர் அங்கிள். நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. சுப்பிரமணிக்கு சுயநினைவு வந்தது நானே அவங்ககிட்ட சொல்லி ஏதாவது மேனேஜ் பண்ண. நோ ஃபார்மாலிட்டிஸ். எப்படி நடந்துச்சு? அன்லாக்ல இருந்து ரிவால்வரை க்ளீன் பண்ணும்போது மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு சார். மிஸ்ஃபயரா இல்ல சூசைட் அட்டெம்ப்டா? சஸ்பெண்ட் ஆனா சர்வீஸ் ரிவால்வரை ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் உனக்கு தெரியாது சார். ஆனா ரூல்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க சஸ்பெண்ட் பண்ண உடனே கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னவல்ல. இந்த விஷயத்தை நான் சீரியஸ் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்ணுவீங்க? இன்னும் 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். நீங்க அசைக்கூடாது. இப்பதான் தையல் போட்டிருக்கோம். நீங்க அசைஞ்சா பிரிஞ்சிரும், அப்புறம் வலிக்கும். இல்ல டாக்டர், இந்த வலியை விட அவங்க பேசுறதை கேட்கும் போது தான் இன்னும் வலிக்குது. ப்ளீஸ் விடுங்க. சுப்பிரமணியம், எதுக்காக அப்பா கிட்ட அப்படி போய் சொன்னீங்க? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, எங்க அப்பா என்னத்த சங்கீதத்துக்கு வாரிசாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எனக்கு சங்கீதம் வந்ததை விட அநியாயத்தை பார்க்கும்போது ஆத்திரம் தான் அதிகமா வந்தது. அதனால தான் என்ன போலீஸ் ஆஃபீஸர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறதுக்கு இங்க எவ்வளவோ பேர் வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத எங்க அப்பா ஒரு ஹாபியா தான் நினைச்சாரு. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சங்கீதத்துக்கு ஒரு பெரிய வாரிசு கிடைச்சிட்டான்னு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற நேரத்துல நீ தான் என்ன ஷூட் பண்ணுங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா உன் மேல அவருக்கு இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை நானே கெடுத்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் அந்த உண்மையை சொல்லல. நடந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உன்னை மன்னிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா அவர் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா முடிவெடுத்துருவாரு. அப்புறம் அப்பாவா வருத்தப்படுவாரு. ஆக்சுவலி இது ஆக்சிடென்டா நடந்தது தானே. நீ ஒண்ணு வேணும்னு என்ன சொல்லலையே. ஒரு நிஜத்தை சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதை விட அதை மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. அதை தவிர இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. ஒரு நிமிஷம். எல்லாருக்கும் சொந்தங்களை கடவுள் கொடுப்பாரு. நல்ல நண்பர்களை நாமளே தான் தேடிக்கணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் புரியுது. லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அர்ச்சனா. அங்கிள், உனக்காக உங்க ஆண்டி என்ன கொடுத்து விட்டுருக்கான்னு பாரு. ஒரு வீணு. நீ மிகப்பெரிய சிங்கர் ஆகணுங்கிறது அவளோட ஆசை. ஜெய் சிவா, அந்த கிரிக்கெட் கிட் உனக்கு அதை எடுத்துக்கோ. தேங்க் யூ அங்கிள். சரண்யா, இது உனக்கு. இதுவும் உனக்கு தாம்மா. ஏண்டா டேய், Thank you. எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா இல்லையா? உனக்கு இல்லாமலா, இது உனக்கு தாண்டா. நல்லா இருக்கா? எதுவும் வாங்கிட்டு வரலன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. பரவாயில்ல. அண்ணா, என்னங்க காஃபி? தேங்க்ஸ்மா. அது இருக்கட்டும், நீ டெல்லியில இருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னியே, என்னாச்சு? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த ஊருக்கு இல்ல, பீகாருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா. நவ் ஐ ஆம் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இன் தன்பாத் டிஸ்ட்ரிக்ட். உன் சொந்த ஊர் தேஜ்பூர் கூட போயிருந்தேன்டா. அங்க உன் தங்கச்சியை கூட பார்த்தேன். என்னது? நீ என் தங்கச்சி பாத்தியா? இப்ப கூட அவ அப்படியே தான் இருக்காளா? அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கடா. எனக்காக எதுவும் கொண்டு வரலையான்னு கேட்டியே, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. வாங்கி பிரிச்சு பாருடா. உன் தங்கச்சி இன்னும் அப்படியே தானே இருக்கா? இப்ப கூட அப்படியே தான் இருக்கா. எங்க அம்மாவும் இப்படியே தான் இருப்பாங்க. உன் மச்சான் இப்ப சாதாரண ஆள் இல்லடா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அது மட்டும் இல்லாம பிளானிங் கமிஷன் மெம்பரும் கூட.
இது யாருன்னு தெரியுதா? உன் தங்கச்சி பையன். தேங்க்யூ ஸோ மச்.